இன்றைக்கி என்னென்னா கருப்பட்டி வெட்டலாப்போமா அப்படின்னா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட டிஎம்மில் வந்து கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த ரெசிபி. ரொம்ப ஈஸி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 5 முட்டைக்கு அந்த ஒரு கருப்பட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த கருப்பட்டியுமே நல்லா இடித்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு சின்ன தேங்காய், முழு தேங்காயோட தலைப்பால், அதாவது ஃபர்ஸ்ட் பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் கட்டியாக. அளவு எப்படின்னா எந்த கப்பில் முட்டை எடுக்கிறோமோ அதே சேம் அளவில் தேங்காய் பால் இருக்கணும், அதே சேம் அளவில் சுகர் கருப்பட்டி இருக்கணும். இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பலால் ஸ்மெல், அந்த முட்டை ஸ்மெல் வந்து வராது. இப்போ தேங்காய் பாலும் முட்டையும் இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு திருப்பி ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வந்து அந்த கருப்பட்டி மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையுமே நம்ம நல்லா வடிச்சிடலாம். ஸோ ஏதாவது தூசி ஏதாவது இருந்தால் ஃபில்டர் ஆகி வந்துடும். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸி. 3 இன்க்ரீடியன்ட் தான். முட்டை, தேங்காய் பால், கருப்பட்டி. நான் கருப்பட்டி, உங்களுக்கு சுகர்னா சுகர். நல்லா கலந்து கொடுத்துட்டு 2 பாக்ஸில் இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலே நட்ஸ் கொஞ்சமாக சேர்த்துட்டு இட்லி சட்டியில் கீழே ஸ்டாண்ட் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 பாக்ஸையுமே நான் டைமில் வச்சு அவிச்சு எடுத்துட்டேன். கரெக்டாக வெந்து வரதுக்கு எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய்.